கால்ஷீட் பிரச்சனையில கதையில மாற்றமே பட விலகலுக்கு காரணம். சாய் பல்லவி விளக்கம். கதையில சில மாற்றங்கள் செய்யப்பட்டதுனாலேயே மணிரத்னம் படத்துல இருந்து விலகுனதா சாய் பல்லவி விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஓ காதல் கண்மணி படத்தை தொடர்ந்து மணிரத்னம் புதிய பட வேலையை தொடங்கி இருக்காரு. ஆரம்பத்தில் இந்த படத்துல துல்கரே நடிக்க இருக்கிறதா தகவல் வெளியாச்சு. பின்னாடி அவருக்கு பதிலா நானி சொல்லப்பட்டது. கடைசியில கார்த்தி நாயகரா நடிக்கிறது உறுதி செய்யப்பட்டது. இதே மாதிரி இந்த படத்தோட நாயகின்னு பலரோட பேர் அடிபட்டுச்சு. இறுதியில பிரேமம் பட புகழ் சாய் பல்லவி தான் நாயகின்னு உறுதியாச்சு. தமிழகத்தை சேர்ந்த சாய் பல்லவி மலையாள படத்துல அறிமுகமாகி தமிழ் மலையாளம்னு 2 மொழிகள்லயும் ரசிகர்களோட மனதை கொள்ளை கொண்டவர். இந்த சூழல்ல தமிழ்ல மணிரத்னம் இயக்கத்துல கார்த்தி ஜோடியா அறிமுகம் ஆறாருன்ற செய்தி தமிழ் ரசிகர்கள் காதுல தேனா வந்து பாய்ந்தது. தன்னோட புதிய படத்துக்கு குருதி பூக்கள்னு பெயரிட்டிருக்காரு மணிரத்னம். இதனால ரோஜா, பம்பாய், உயிரே போன்ற காதல் கலந்த ஆக்ஷன் படமா இந்த படம் இருக்கும்னு பேசப்பட்டு இருந்துச்சு. இந்த சூழல்ல தான் மணிரத்னம் படத்துல இருந்து சாய் பல்லவி விலகிட்டதாகவும் அவருக்கு பதிலா அதிதின்ற பாலிவுட் நடிகை நடிக்க இருக்கிறதாகவும் தகவல் வெளியாச்சு. இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்ன்றதுனால கால்ஷீட் பிரச்சனை காரணமாவே சாய் பல்லவி இந்த படத்துல இருந்து விலகினதா சொல்லப்பட்டது. ஆனா கால்ஷீட் பிரச்சனையில கதையில மாற்றம் செஞ்சதே தன்னோட விலகலுக்கு காரணம்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க சாய் பல்லவி. இது தொடர்பா அவங்க தன்னோட ட்விட்டர் பக்கத்துல ஒரு பதிவையும் வெளியிட்டிருக்காங்க.